தமிழ்மணி சார், இது திசை திருப்பப்படுகின்ற அரசியலா அல்லது இது எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது? இன்னொன்று, ஒரு சம்பவத்தில் பேசப்படுகிறது, வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தலாம், அதுவும் 7 ஆண்டுகள் வெளியே வர முடியாத அளவிற்கு 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்கிறாங்க அப்படின்றது டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. நாளைக்கு முதல் பட்ஜெட் கூட்டத்தோட தாவேக அரசாங்கத்தோடு நடக்கும் பொழுது ஏற்கனவே நீங்க சட்டமன்றத்துக்குள்ள வாங்க நாங்க பார்த்துக்கிறோன்னு ஒரு எச்சரிக்கையை திமுக தரப்பிலிருந்து விடுக்கும் பொழுது ஏதாவது பாதகம் வரும் அப்படின்றதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு அலைக்கழைப்பா கைதா? எதிர்க்கட்சி தலைவருக்கு பட்ஜெட் ப்ரெசன்டேஷனில் ஏதாவது பங்கு இருக்கா? அவர் ஏதாவது பட்ஜெட் கொடுக்க போகிறாரா? இல்லை பட்ஜெட் கொடுக்கக்குள்ளேயே அவர் எதிர்த்து பேசி தாக்கல் பண்ணாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நாளைக்கு இவர் என்ன செய்ய இருந்தார், அது தடுக்கப்பட்டுருச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணுறேன். எனவே அது ஒரு மிக தவறான, எந்தவித அடிப்படையும் ஆதாரமும் இல்லாத கருத்து. நாளைக்கு பண்ணியிருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? பட்ஜெட் நடந்துக்கிட்டு இருக்கு, செஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, கைது பண்ணிட்டாங்க. அதனால் அது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. ஒன்று, இந்த பேச்சு நானும் கேட்டேன், தப்பாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த வார்த்தையை அவர் சொல்லக்குள்ளேயே ஒரு நடிகை பேரை அவர் சொல்லலை. ஆனால் நான் வேற ஒன்றை தான் மீன் பண்ணுறேங்கிறத ஒரு எள்ளலும் துள்ளலும் அந்த வார்த்தை உச்சரிக்கிறதுல இருக்குது. என்னால் அப்படியே நடிச்சு காட்ட முடியும். பின்னொட்டு சொல், அதுதானே சொல்றீங்க நீங்க? பின்னொட்டு சொல், பின்னாடி கடைசியா சேர்க்கப்பட்ட சொல் காவிரி தான் சொல்றேன். இல்ல, அந்த ஒரு வார்த்தையை ஒப்படைக்கக்குள்ளேயே சார் அவரை மாதிரி யார் சார் உத்தம, இதான் எள்ளலும் துள்ளலும். சார் நல்ல ஆள் சார் அவர், கரெக்ட். அவரை மாதிரி யாரு சார் உத்தம? நீங்கள் எப்போ வேணால் போட்டு காமிங்க. அதனால தான் அவர் சிஷ்யன் அதை கரெக்டாக கேட்ச் பண்ணணும். அங்கேருந்து ஒரு பேர் சொன்னான். அப்போயாவது ஒரு தலைவராக இருந்திருந்தால், துணை முதலமைச்சர் யாரா அது வாய முடுறா அசிங்கப்படுத்துறீங்கன்னா எனக்கு கேட்ட பேர்றா சொல்லியிருந்தார்னா ஒரு தலைவர். இவர் சொல்லலைங்க அந்த பேரை. ஆனால் நான் கம்ப்ளீட்லி கன்வின்ஸ்டு அவர் அந்த வார்த்தையை உச்சரித்த விதம், நான் சொல்ல விரும்பலை, எனக்கு தெரியும். அவர் காவேரின்னு சொல்லலை, எங்கே வரணுமோ அங்கே வரல, வேற எங்கேயும். அதை ஒருத்தன் இவர் சொன்ன தொனியிலேயே பதில் சொல்கிறான். இவர் அங்கேயே கண்டிச்சிருக்கணும். தலைவராக இருந்திருந்தால் அதே இடத்துல கண்டிச்சிருக்கணும். என்னடா வேற கீழே உட்கார்றான், என்ன அசிங்கமாக பேசுகிற, இந்த இஷ்யூவே வந்திருக்காதுல்ல சார். இதெல்லாம் பொது வழியில் நீ தலைவனாக ஒன்று வந்தீன்னா யாராக இருந்தாலும் ஏற்படும். உனக்கு தெரியணும் எப்படி ஃபேஸ் பண்ணுறது. அவர் என்ன துரைப்பண்டி சார் என்ன சொல்றாரு? அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரா? ஒரு குறிப்பிட்ட நபரை நோக்கி அவருடைய பெயரை சொல்லி சொன்னாரா? பொதுவாக பல விஷயங்கள் நடக்குது. மேகதாது அணை விவகாரத்தில் மேல்முறையீட்டு தாமதமாக போகிறாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தலை, காவிரிக்கான உரிமையை மீட்டு கொடுக்கறதுல நடவடிக்கை எடுக்கல. இவ்வளவு தவறுகள் செஞ்சுக்கிட்டு அதை மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை கையில் எடுக்கிறாங்க தாவேகான்ற. இந்த வரி நீங்கள் இன்னொரு தடவை கேட்டு பாருங்க. அவரே தூண்டுகிற விதமாக அதை பேசுகிறார், துள்ளலாம். நான் சொன்னால் அசிங்கமாக இருக்குங்கிறதுக்காக தான் அவாய்ட் பண்ணுறேன். நான் எனக்கு அசிங்கம் வரக்கூடாது, அவருக்கு வரலாம். அவர் கவர்னரே கேட்டார், என்ன செருப்பால் அடிப்பாங்க ஒன்று, ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு யாருக்கும்? ஒரு எம்எல்ஏ முதலமைச்சர் மகன் பேசுகிற வார்த்தையா? கவர்னர் 1000 மிஸ்டேக் இருக்கட்டும், நான் கவர்னர் உத்தமர். சரி சார், நான் ஒரு குறுக்கீடு. அவர் பேசியிருக்கிறாரு, அவர் எந்த கான்டெஸ்ட்ல பேசினாருன்னு தெரியல. எனக்கு தெரியும், நான் கேட்டேன்ல. நாம வழக்கு காவலர் இல்லைங்க சார், வழக்கு பதிவு தானே செய்யப்பட்டிருக்குது. நான் கேட்குறேன், ஏன் அவசரம்? நீதிமன்றம் 11:30க்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க, ஒரு உத்தரவு போடுறாங்க, ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க. 12:30 வரை நீங்க கைது செய்யக்கூடாதுன்றாங்க. ஏன் 11:15க்கு கைது பண்ணணும் சார்? சார் அந்த வீட்டில் எல்லாரும் 1 மணி நேரம் சுற்றி உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் யாருக்கு நெருக்கடின்னு கேட்டிருக்கிறீங்க. அவர் குடும்பம், 2-3 அமைச்சர்கள், திரு சபரீசன், இவங்கெல்லாம் 1 மணி நேரம் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? பார்த்தீங்க இல்லையா டிவியில்? நான் டிவியில் தான் பார்த்தேன். அது முடியக்குள்ளே எத்தனை மணி சார்?
நான் இந்த கேள்வி யார் கேட்டாலும் நான் தயாராக இருக்கணுங்க. 12க்கு பிறகு தான் சார் அவர் கை வச்சாங்க. ஒரு கைதோ விசாரணைக்கு போன கைது தான் அது. எப்போ என்னுடைய மூமெண்ட் இவர் கண்ட்ரோலில் போயிடுச்சோ அது கைது, நான் ஏற்றுக்கிறேன். இப்போ என் கூட வாழ்னாலும் என்னுடைய மூமெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட், நான் நினச்ச இடத்துக்கு போக முடியாது, அதுதான் கைது. இதை விளங்கு போகிற. இப்போ அவர் உதயநிதியோட இல்லத்துக்கு போய் காவல்துறையினர் என்ன சொன்னாங்க? விசாரணைக்கு வான்னு சொன்னாங்க. கைதுன்ற அர்த்தத்திலே இல்லையா? அப்போ இல்லை சார், அப்போ இல்லை சார். போகும்பொழுது சொன்னாங்களா இல்லையா கைது? நீங்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு ஆணைக்கு பிறகு நிலைப்பாடு மாறி இருக்கும். உதயநிதியினுடைய இல்லத்துக்கு போகும்பொழுது காவல்துறை என்ன சொன்னாங்க? கைது தானே சார் சொன்னாங்க. அப்பதான் நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறாரு, எம்எல்ஏவா இருக்கிறாரு சொல்லி பேசுறாங்க. அப்பதான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நான். ஒரு கேட்கிறேன், நீதிமன்றத்தினுடைய உத்தரவு 12:30 வரை கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது ஒரு நிலைப்பாட்டை காவல்துறை எடுக்குது. பிறகு 2:30 மணிக்கு அவரை இன்றே வெளியிடணும் அப்படின்னும் பொழுது அவரை கைது செய்யக்கூடிய எண்ணம் கிடையாது, விசாரணைக்காக அழைத்துட்டு போறோம், காவலனுடைய சொந்த ஜாமீனில் நாங்கள் வெளியேற்றோம். இல்ல சாரி சார், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசாங்கம் கைது அல்ல, அட்வொகேட் ஜெனரல் கைது இல்லைன்னா ஆயிரக்கணக்கான போலீஸ்காரர்களை அங்கு போய் அந்த பகுதி முழுவதும் போலீஸை நிரப்பி வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? பேசுறேன் சார். ரிமாண்ட் பண்ண போறது இல்லைன்னு சொன்னாங்க. கைது வேறு, ரிமாண்டு வேறு சார். அவர் சொன்னதுக்காக நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேங்க. தமிழ் எனக்கு ஒரு சந்தேகம் சார். நீங்க ஒரு முதுநிலை வழக்கறிஞர், ஒருத்தவர் குற்றம் அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் பதிவாகுது, காவல்துறையினர் என்ன பண்ணுவாங்க? போயிட்டு நீங்க விசாரணைக்கு வாங்கன்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்துடலாம்ல? வேண்டியதில்லை. ஏன் சார்? சார் இங்க இல்லை சார், அது விசாரணை இன்னொரு இடத்துல, எங்க அஃபென்ஸ் நடந்ததோ அந்த இடத்துல. அவர் ஓடி ஒளியிற ஆள் இல்லை சார். ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், பிரதானமான ஒரு கட்சியினுடைய முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. நீங்க வாங்க, உங்க மேல ஒரு பிராது வந்திருக்குது, நீங்க அதுக்கு நேரில் விளக்கம் அளிக்கணும்னு சொல்லி நேரில் கூப்பிட்டா முடிஞ்சு போச்சு இல்ல? எங்க போனார் பார்த்தீங்கல்ல நம்ம செந்தில் பாலாஜி? எத்தனை நாள் தேடணும்? அமைச்சர், 7 கட்சியில் இருந்தவர். தயவு செய்து இதெல்லாம் அரசியல்வாதிகளை டிஃபெண்ட் பண்ணி பேசாதீங்க. அவர் ஓடுவார் ஓடாதுன்னு நான் கற்பனை பண்ண முடியுமா? அரையனா கொடுத்து கிளி ஜோசியம் பார்க்கட்டுமாண்ணா? அல்ல, என்னுடைய சார் இவன் வேலை அங்கே கொண்டு ஒப்படைக்கிறது தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஒன்று, இவர் பேசுன துணியை யார் வேணா போய் போட்டு கேட்டு பாருங்க, இருக்கு, சோஷியல் மீடியாவில் இருக்குது. இவர் தான் சொன்னதை மீன் பண்ணலை, வேற எதையோ சொல்கிறாருன்னு அதில் இருக்கு. அந்த இடத்துல ஒரு கண்டிச்சிருந்தாருனால் அந்த பிரச்சனையே வந்திருக்காதுங்க சார். எஸ்வி சேகருக்கு என்ன பண்ணிச்சு திமுக கவர்மெண்ட்? அதையும் நான் நியாயப்படுத்தினேன், தப்புன்னு நான் சொல்லலை. ஏன் அவர் எதுன்னு சொன்னார், நான் போடலைங்க, யாரோ போட்டதை எடுத்து நான் போட்டேன், இருக்கலாம். இது நம்பர் 1. ஒரு ஒன்றுமே இல்லாமல் ஒரு முன்னாள் துணை முதலமைச்சரை, இந்நாள் எதிர்க்கட்சி தலைவரை ஒரு தியாகியாக வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இது தியாகியாக நான் மறுக்கலை சார். அதை போலீஸா அரசாங்கமா எல்லாம் சேர்ந்தா வேற. அங்கே தான் சார் பிரச்சனை. ஏன் இவ்வளோ அவசரம் காட்டணும்? இது சென்சிட்டிவான இஷ்யூங்க சார். இது நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகவே இதை அரசியல் படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரசியல் படுத்துவதற்கான முகாந்திரம் வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் கூட ஏன் காவல்துறை இவ்வளவு அக்ரெசிவாக நடந்துக்கணும்னு கேட்குறாங்க. அடிச்சானா, உதைச்சானா, என்ன அக்ரெசிவ்? இல்லை கேளுங்க, வாடா கேட்டானா, சொன்னானா? இல்லை சார், அவர் வீட்டுக்கு போனாலே கூட்டிடுவாங்க சார், தொண்டர்கள், திமுக தொண்டர்கள் கூட்டிடுவாங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் கூட தான் இப்போ என்ன செய்ய முடியாதுக்காக. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் செங்கிப்பட்டி வாசலில் உங்கள் டிவியில் தான் பார்த்தேன். அதுக்கு அப்போ எப்போ எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்கே கூப்பிட்டு போனாலும் போலீஸ் ஸ்டேஷன் வாயிலே கூட்டிட்டு அங்கே தான் பிரச்சனை. ஒன்று, எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் ஒரு மனுவை கொடுத்துட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகலாம், ஒரே நிமிஷம் சார். ரெண்டாவது விஷயம், அவரை எங்கே எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டதோ அங்கே தானே விசாரிக்க கூப்பிட்டு போகணும். அவரையே இன்னொரு இடத்துல விசாரிக்க கூப்பிட்டு போறாங்க. செங்கிப்பட்டியில் இல்லாம தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்துக்கு கொண்டு போறாங்களே, ஏன் அப்படி மாத்தணும்? பதிலாக செங்கிப்பட்டி ஏன் அப்படி பண்ணணும் சார்? அது பல நேரங்களில் பர்மிட் பண்ணப்பட்டது சார். ஒரு டவுனில் வேண்டாம் அப்படிங்கிறதுனால அங்கே கூட்டம் அதிகமாக கூடும், ஒரு தள்ளி கொண்டு இதெல்லாம் எந்த தப்பும் இல்லை. அவங்க தஞ்சாவூர் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு
செங்கிப்பட்டிக்கு கூட்டு போயிருந்தாங்கன்னா கோர்ட்டில் அது அஃபென்ஸ், நான் ஏற்றுக்கிறேன். இல்லாவிட்டால் பல நேரங்களில் நடந்திருக்குது. ஒன்று இது அவருக்கு நீங்கள் மார்க்கண்டே இஷ்யூவிலேயே விஜய் பொறுத்துக்கு தயாராக இல்லைங்கிறது மக்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அதையும் கேட்கலாம், என்னங்க எலும்ப உடைப்பேன்னு தானங்க சொன்னான், உடைச்சிட்டானாங்க, வந்தானாங்க. எனவே அப்படி நீங்கள் அவர் ஒரு வாரம் உள்ள வச்சப்பே நீங்கள் தயாராக இருந்திருக்கணும். நம்பர் 1. இப்போ இன்னைக்கு யார் கெயின் பண்ணதுன்னா திரு விஜய். சிபிஎம் ஓப்பனாக ஆதரித்து அறிக்கை விட்டுருச்சு. ஷண்முகம் அவங்க அப்படிலாம் எம்எல்ஏ எம்பி கிடைக்கும் மினிஸ்டர் கிடைக்கும்னு ஆதரிக்கிற கட்சி அல்ல. அதான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். விசிகே ஆதரிச்சிருச்சு, இபிஎஸ் ஆதரிச்சிட்டாரு, ஒரு நடிகர் சைட்லேயும் ஒரு நடிகை. இந்த அவங்களும் மக்கள் தானே, மக்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் தானே அவங்களும். அவங்க மனசில் இது தப்புன்னு படலை இல்லையா? அரசியல் நீங்கள் சொன்ன எல்லாருமே ஆபாசமான அந்த பேச்சுக்கு கண்டனம், அதே சமயத்தில் கைது செய்திருக்க கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ அவசரம் காட்டுறீங்கன்னு கேட்குறாங்க. அதிமுகவோட பொதுச் செயலாளர் ஸ்டேட்மெண்ட் அதான் சார், குற்றம் தவறுன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னால் என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறது போலீஸ்காரன் தான் சார் செய்யணும். நீங்கள் நானும் முடிவு பண்ணோம்னா அது கவர்மெண்ட்டே கிடையாது அது. பட் இப்போ ஏன் இவர் ஸ்கோர் பண்ணிட்டார் விஜய்னு கேட்டிங்கன்னா, திரு ஸ்டாலின், திரு சபரீசன், கேஎன் நேரு, செந்தில் பாலாஜி இவ்வளவு பேருக்கும் ஆஹா இவன் கை வைக்க பயப்பட மாட்டான், ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறான். சார் அரசியலில் மிக முக்கியம் அது. நான் யாரும் அவங்க மேலே எனக்கு விரோதம் ஒன்றும் இல்லை, தயவு நான் சொல்கிறேன். அந்த தைரியம் இருக்குது தனக்குன்னு காமிச்சிட்டாரு. ஒன்று சார், கோர்ட்டு போட்ட 2 ஆர்டரும் தப்பு. 2 ஆர்டர் போட்டிருக்காங்க சார். ரொம்ப ஹானஸ்ட் ஜட்ஜ். அவரை பற்றி எனக்கு 2வது கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் அவர் போட்ட 2 ஆர்டரும் தப்பு. ரொம்ப குயிக்காக சொல்கிறேன். நம்பர் 1, அவர் என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு விடுவிச்சிடணும். நீங்கள் 1000 தடவை சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, கைது பண்ணலேருந்து 24 ஹவர்ஸ் போலீஸ்காரனுக்கு டைம் இருக்குது. கைதே இல்லைன்றாங்களே, கைதே இல்லைன்றாங்களே சார். எனக்கு அதான் சார் புரியல. ஒரு பக்கம் கைதுன்றாங்க, நான் கைதுன்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எப்போ என்னுடைய மூமெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டோ, இவர் தீர்மானிக்கிறாரோ என்னுடைய மூமெண்ட்ஸு, அது கைது. நான் முதல்ல சொன்னேன், விலங்கு போட்டால் நினைக்கக்கூடாது, அது கைது தான். அப்போ காவலர்களோ இல்லை தமிழ்நாடு அரசாங்கமோ நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டியதானே, தவறு செய்வதற்கான முகாந்திரம் இருக்குது, சட்டம் ஒழுங்கு மீறப்பட்டிருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட நபரை குறிவைத்து பேசப்பட்டிருக்குது, முதலமைச்சரை பார்த்து இவங்க டார்கெட் பண்ணி பேசுறாங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்போ கைது பண்ணி தான் ஆகணும். அரசு வழக்கறிஞை விசாரணைக்கு தான் அழைச்சோம் சொல்லலாம் சார், நாங்க விட்டுருவோம். ஆமாம் சார், நாங்கள் ரிமாண்டு பண்ண போறதில்லை. ரொம்ப தெளிவாக அட்வொகேட் ஜெனரல் சொல்றாரு. கரெக்ட், சொல்லலாம் சார். அவங்க இஷ்டம். ரிமாண்ட் பண்ணுறதோ உங்களை போலீஸ் ஸ்டேஷனோட வீட்டுக்கு அனுப்புறதோ போலீஸ்காரன் இஷ்டம், அது தப்பெல்லாம் கிடையாது சார். சார் அதில் தான் எகைன் விஜய் ஸ்கோர் பண்ணுறாரு. இவர் நான் ரிமாண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தா கூட சென்னை உயர்நீதிமன்றம் எந்த அதிகாரமும் இல்லை. இது குற்றம் இங்கே நடக்கலை. உங்களுக்கு வசதியாக இருக்குன்னு ஒரு நீதிபதிகிட்ட சென்னை இதே தான் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் இவரை இது ரிப்பீட் ஆகுது, அவ்வளவுதான். அவர் அதனால தான் ரொம்ப பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணி. இன்னொன்று அவர் சொல்கிறாரு, கோஆப்ரேட் பண்ணணும். 100% அவர் மட்டுமில்லை, பல ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சொல்கிறாங்க, ஒரு அக்யூஸ்டுக்கு ஒரு கோர்ட்டு விசாரணைக்கு நீ கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்ல அதிகாரம் இல்லை. ஆர்டிக்கிள் 20 சப்கிளாஸ் 3 யார் வேணால் எடுத்து பார்த்துக்கலாம். என்னையே என் மீது உள்ள குற்றத்தை நிரூபிக்க நீங்க ஸ்டேட்மெண்ட் வாங்க முடியாது. 20க்கு சப்கிளாஸ் 3 ஏன் ஒரு ஜட்ஜுக்கும் தெரியல பேசலாம். எனவே இது ஜட்ஜு பண்ணதும் தப்பு. அவங்க கைது பண்ணி தான் கூப்பிட்டு போனாங்க. நான் மறைக்க விரும்பலை. இது முதற்கட்ட ஒரு தவறும் அல்ல. பேசலாம். தமிழ்மணி சார்,
எனக்கு இது காவிரி பிரச்சனையை மடைமாற்ற திரு விஜய் இதை பயன்படுத்துகிறார்னு நான் நினைக்கல. தான் ஒரு தைரியசாலி, யாரை வேணால் கைது செய்வோம் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காருன்னு நான் நம்புகிறேன். நன்றி சார்.